அண்ணே அழுந்துடாத. ஒன்றும் இல்லைடா, 40 நாள் இருந்தது ரொம்ப சத்தியமா tough. எனக்கு இங்க வேற யாரு கூடயும் கனெக்டே ஆனதில்லைண்ணே. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய நடந்துச்சு. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நான் முதல்ல பேசிட்டு ஆஃப்டர் தட் இன்றைக்கி முழுக்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ண நம்ம விஜய் சேதுபதி இதுக்காக சாண்ட்ரா, பிரஜன், பார்வதி மற்றும் திவ்யா, திவாகர் இவங்க 5 பேருமே ஒன்றா சேர்ந்து நாமினேஷனை திட்டம் போட்டு பிளான் பண்ணி நடத்தினதை ஏன் சொல்லவே இல்லை? நாமினேஷனுக்கு அப்புறமா கூட இவங்கெல்லாம் நம்ம நாமினேட் பண்ணுமே, ஏன் வரல, அவங்கள ஏன் நாமினேட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதை பற்றியும் கொஞ்சம் கூட கேட்கவே கிடையாது. நாமினேஷனை பிளான் பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு பொருந்தாதான் தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து அன்பு கேங்குன்னு ஒன்று இருந்தாங்க. ஆனால் இந்த பக்கம் தற்போது வந்துட்டு ஒரு 6 பேர் சேர்ந்து விஷம் கேங்காக ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அந்த கேங்கை இதுக்காக வந்துட்டு விஜய் சேதுபதி எதுவுமே கேட்கல அப்படின்றது தான் ஒரே ஒரு மிஸ்ஸிங். ஸோ அதர்வைஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் அந்த சாம்பார் மற்றும் உப்மா இந்த விஷயத்தை பற்றி தான் பேசினாங்க. அதாவது எஃப்ஜே மற்றும் கனி இவங்க 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது டேபிள் மேலே இருந்த சாம்பாரை அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பேஷனில் வச்சுட்டாங்க நம்ம பார்வதி. இதனால் எஃப்ஜே அப்போவே அஃபண்ட் ஆனார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, கேட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கலாம். பட் பார்வதி என்ன மூடில் இருந்தாங்களோ தெரியல, அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதை வாஷ் பேஷனில் போட்டுட்டாங்க. யாராக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு பொருளை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பேஷனில் போட்டால் அதுக்கப்புறம் நமக்கு எப்படி சாப்பிட தோணும்? அங்கேருந்து எழுந்து தானே வருவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எஃப்ஜே என்ன பண்ணிட்டாரு, எடுத்துகிட்டு போயிட்டு பேஸ்கெட்டில் சாப்பாடை போட்டார். பட் ஆனால் பிக் பாஸ் வீட்டில் அது தேவை இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்துமே. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்வதி அந்த குழம்பை எடுத்துகிட்டு போயிட்டு, அதுவும் ஒரே ஒரு ஸ்பூன் தான், அந்த குழம்பை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி வாஷ் பேஷனில் போட்டது தப்போ அதே மாதிரி அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு விட்டுருக்கலாம். ஆனால் தன்னுடைய சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல அதை பெருசாக்கணும் அப்படின்னு எஃப்ஜே பிளான் பண்ணி குப்பையில் கொட்டது அதை விட பெரிய தப்பு தான். ஸோ விஜய் சேதுபதி அந்த இடத்துல பாரு மற்றும் எஃப்ஜே இவங்க 2 பேரையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணார். தென் இதுக்கப்புறமா தான் அந்த வளர்ப்பு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. வளர்ப்பு மேட்டர் எப்போ பார்த்தாலும் கமருதீன் இப்போ இல்லை, டே 1ல இருந்தே தனக்கு முன்னாடி யாராவது வந்துட்டு பேசுனாங்கன்னா என்ன வளர்த்துருக்காங்க பாரு, எங்கேருந்து வந்திருக்காங்க பாரு, அது வந்த இடத்த குறிக்குது அப்படி இப்படின்னு வளர்ப்பை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அதே மாதிரி தான் விக்ரமகிட்டையும் வளர்ப்பை பற்றி பேசினார். ஆனால் இப்போ மட்டும் விஜய் சேதுபதி முன்னாடி பவ்யமாக இல்லை சார் உங்களை பண்பாக வளர்த்துருக்காங்களே, நீங்கள் இப்படி மார்க் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். பட் ஆனால் உண்மை அது கிடையாது. ரொம்ப கோவமாக தான் இதெல்லாம் வளர்ப்பு பற்றியா, வளர்ப்பு தான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு விஜய் சேதுபதி இன்னைக்கு பயங்கரமாக வந்துட்டு பழி வாங்கினார் தான் சொல்லணும். அதாவது என்ன, உங்ககிட்ட வேணால் சில பேரை கொடுக்குறோம், உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 50 நாள் வந்துட்டு எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்து வெளியே அனுப்பிச்சி வைக்கிறீங்களா? டியூஷன் எடுத்து சொல்கிறீங்களா? இல்லைனா கொஞ்சம் எழுந்துருங்க, எப்படி வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அது இங்கே இருக்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு கமருதீனை திட்டிருந்தார். தனக்கு எதுவும் தெரியாத மாதிரி பார்வதி கீழே உட்கார, என்ன பார்வதி சொன்னால் தான் எழுந்துப்பீங்களா, நீங்களும் தானே வளர்ப்பு பற்றி பேசுனீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பார்வதியும் எழுந்தாங்க. கமருதீன் மன்னிப்பு கேட்டார். நீங்கள் கேட்டிங்களா பார்வதி? அவர் வந்துட்டு வளர்ப்பை பற்றி பேசினார், அதுக்கப்புறமா போயிட்டு அப்படி பேசின தப்புன்னு விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்டார். பட் ஆனால் பார்வதி நீங்கள் கேட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வளர்ப்பு விஷயத்தில் பயங்கரமாக காரி துப்புனார் விஜய் சேதுபதி. ஆஃப்டர் ஆட் பிரேக்கில் கூட பார்த்தீங்கன்னா பாரு விக்ரம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க. பட் ஆனால் விக்ரம் வந்துட்டு அதை ஏற்றுக்கிற மனநிலைமையில் கிடையாது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு 2 வாரம் நீ என்கிட்ட அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மன்னிப்பு கேளு பார்வதி, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல உடனே பார்வதியோட குணம் வந்துடுச்சு. இங்கே பாரு, நான் பண்ணது தப்புன்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்கள்கிட்ட சாரி சொல்ல வந்தேன், உடனே நீ வந்துட்டு 2 வாரம் டைம் எடுத்துக்கொண்டு எனக்கு டைம் கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காத, நான் எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணுன்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடாக வந்துட்டு பேசிட்டு போனாங்க. ஸோ விக்ரம் அதை தான் சொன்னார், நான் இவகிட்ட ஏதாவது பேசினேன்னா அதுவாக வந்துச்சு, மன்னிப்பு கேட்குறேன்னு வந்துச்சு, இப்போ அதுவாக வந்துட்டு கட்டிட்டு போகுது, டென்ஷனாக இருக்குது, கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் சமகாண்டாயிட்டாரு, ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்வதி கோவமாக பாத்ரூமுக்கு போயிட்டாங்க. ஏமா நீ வளர்ப்பை பற்றி பேசின, சாரி கேட்க போகிற, ஹம்புளாக தானே கேட்கணும். ஸோ அவள் சொன்ன விஷயத்த கூட ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல சாரி கேட்டு வந்திருக்கலாம். மறுபடியும் அந்த இடத்துல வந்து நீ கத்திட்டு வந்தா அந்த ஆள் எப்படி தான் வந்துட்டு அந்த சாரி அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்றது தான் தெரியல. பார்வதியோட உண்மையான குணமே அதுதான், தான் மட்டும்தான் நல்லவ, தான் மட்டும்தான் புனித ஆத்மா, மற்ற எல்லாருமே வந்துட்டு புலம்புறவங்க, கத்துறவங்க, பின்னாடி பேசுகிறவங்க, கேவலமானவங்க, விஷ பாட்டில், மற்றவங்கள யூஸ் பண்ணிக்கிறவங்க, குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்வதிக்கு நினைப்பு. ஆனால் பார்வதி தயவு செஞ்சு அந்த விஷயம் எல்லாத்தையுமே கண்ணாடி முன்னாடி போய் பேசினாங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் சம்மந்தமே இல்லாமல் வந்து மாற்றினாங்க நம்மளுடைய ரம்யா. நீங்கள் வந்துட்டு அந்த கேப்டன்சி டாஸ்கில் எதுக்காக வந்துட்டு இந்த வினோத்துடைய ராடை எடுத்தீங்கல்ல, என்ன ரீசன் சொல்லி எடுத்தீங்க? அவருக்கு ரொம்ப நாள் நின்று வலிக்கு தான், அதனால் எடுத்தாங்களாம். அவர் 1.5 மணி நேரம் நின்று இருக்காருமா,
ஒழுங்காக வந்துட்டு ஒரு டாஸ்க்கை விளையாடு, இந்த மாதிரி வந்துட்டு ஃபன்னாக வந்துட்டு விளையாடுறதுக்காக கொடுக்குறாங்க. கஷ்டமான டாஸ்க்கை ஃபன் டாஸ்க்குன்னு சொல்கிறீங்க, ஃபன் டாஸ்க்கை வந்துட்டு கஷ்டமாக எடுத்துக்கிட்டு போகிறீங்க, யாருமா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்துட்டு செம்மையாக ஊமை குத்தி உட்கார வச்சாங்க. அதே மாதிரி வியானா வந்துட்டு நம்ம வினோத்தை சொல்லும்பொழுது வினோத் வந்துட்டு 2 ராடு கூட எடுத்துக்கோ, பட் ஆனால் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லும்பொழுது விஜய் சேதுபதி என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க பேசுறதை கேட்குறது தாங்க உங்கள் வேலை, அவங்க பேசுவாங்க, உங்களை பற்றின கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் கேட்கணும், அதுக்காக நீங்கள் அவங்கள எப்படி அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி வினோத்தையுமே பேசினார். ஆனால் வினோத்துக்கு அதிகமான பாராட்டுகள் தான் கொடுத்தாரு. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வினோத் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணுறீங்க, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் நீங்கள் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு போயிடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு வினோத்துக்கு அந்த இடத்துல நல்ல சூப்பரான கமெண்ட் தான் கொடுத்தாரு. வியானாக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல செம்ம காண்டா இருக்குன்றது டவுட்டே இல்லை. ஏன்னா வியானாவை பொறுத்த வரைக்கும் வினோத்துனாலே லோக்கல் அந்த மாதிரி தான் வந்துட்டு வினோத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வினோத்தை பாராட்டினா வியானாவுக்கு அது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை தொடர்ந்து இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு கொண்டு வந்தாங்க. ராஜாங்கம் டாஸ்க் எப்படி போச்சு அப்படின்னு எல்லாரையும் கேட்கும்பொழுது கமருதீன் எழுந்து நின்று, சார் முதல் நாள் எல்லாருமே வந்துட்டு டாஸ்க்கை புரிஞ்சிக்காமல் பண்ணிட்டாங்க சார், அதுக்கப்புறமா வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாருமே மேட்ச் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் புரிஞ்சுக்கிட்டாராம், மற்றவங்களாம் புரிஞ்சிக்காமல் பண்ணாங்களாம். அதையும் சர்க்காஸ்டிக்கமாக கலாச்சாரு நம்மளுடைய விஜய் சேதுபதி. பார்த்தீங்களா, முதல்ல அவருக்கு இருந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள், நீங்கள் எல்லா டாஸ்க்கை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் மட்டும்தான் கரெக்டாக புரிஞ்சிருக்காரு, ஒரு வாரம் வெயிட் பண்ணி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சர்க்காஸ்டிக்கமாக வந்துட்டு நம்ம கமருதீனை கலாச்சாரு. வீட்டுக்குள்ளே இருக்க மற்றவங்கள விட ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் சரி, ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ஒரு சண்டையாக இருந்தாலும் சரி, அதை நம்ம கமருதீனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்துடும். அந்தளவுக்கு வந்துட்டு மழுமட்ட மூளையாக இருக்கார் நம்மளுடைய கமருதீன். அவர் எழுந்து இதை சொல்கிறது தான் ரொம்ப பெரிய காமெடியாக இருந்துச்சு. அப்படி இப்படின்னு சுற்றி வந்து இதை எப்படியாச்சும் திவாகர் கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை எழுப்பும் பொழுது வியானா கரெக்டாக சொல்லிட்டாங்க. திவாகர் அவருடைய கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டார், எங்கள் ராஜாங்கத்திலே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அரோரா எழுந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க, சார் அந்த எதிரி ராஜ்யத்திலேருந்து அவங்களுடைய மந்திரி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இவரும் கத்திக்கிட்டு இருந்தார், நாங்கள் ராணிக்கு சில பணிவிடைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அப்போ கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு ரொம்ப அமைதியாக யாருக்கும் தெரியாமல் சொல்லும்பொழுது அவர் எனக்கு தெரியும் நீ வாய மூடு அப்படின்ற மாதிரி கத்திட்டார் சார். ஒரு இளவரசி சொன்னது அவர் கேட்கல அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரோரா சொன்னாங்க. ஸோ திவாகர் கிட்ட போச்சு. திவாகர் தலையை குனிஞ்சவர் தான், எழுந்துக்கவே இல்லை. விஜய் சேதுபதியும் விடுற மாதிரி இல்லை, பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. பட் ஆனால் அந்த இடத்துல திவாகர் பதிலே சொல்லலை. விஜய் சேதுபதி சார் கேட்ட கேள்வி என்னன்னா, திவாகர் நீங்கள் உங்களுடைய நாட்டு ராணிகள் அதாவது இளவரசிகள் எதிரி நாட்டுக்கு போனதுனால நீங்கள் பொசசிவ் ஆகிட்டீங்க, அதை அந்த டாஸ்கில் அந்த கேரக்டர்லேருந்து பண்ணீங்க. ஆனால் நீங்கள் வியானாவை திட்டினீங்கல்ல, அது வந்துட்டு கேரக்டர்லேருந்து பண்ணீங்களா இல்லை திவாகராக பண்ணீங்களா அப்படின்ற கேள்விக்கு தான் கடைசி வரைக்கும் திவாகர் பதிலே சொல்லலை. கேமரா பின்னாடி ஓடி ஓடி போயிட்டு ரீல்ஸ் மட்டும் எடுக்க தெரியுதில்ல, ஒரு டாஸ்க்கை கொடுத்து ஒரு கேரக்டரை கொடுத்து அதை விளையாடுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது, யார் அந்த உரிமையை கொடுத்தது? ஒரு கேரக்டர் கொடுத்தா விளையாடணும், அதுக்கு தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல திவாகரை வச்சு செம்மையாக செஞ்சார். நீங்கள் பதில் சொல்கிற வரைக்கும் நானும் எழுந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டேஜ்லேயே உட்காரவும் செஞ்சிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி. இது எல்லாமே காரசாரமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா கொண்டு வந்தார் பாருங்க, அதாவது நம்மளுடைய கவசமாக நினைக்கிறது எதை அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே கேள்வி கேட்க, இதை எதுக்குடா இந்த கேள்வியை கேட்டாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்வதி, என்னுடைய பேச்சு தான் சார் என் கவசம்னு சொன்னாங்க. 100% அது ட்ரூ தான். அதே மாதிரி விக்ரம் எழுந்து என்னுடைய காமெடி என் கவசம், வினோத் எழுந்து என் பாடல் தான் என் கவசம் சொன்னாங்க. ஆனால் வியானாக்கு அந்த மாதிரிலாம் ஒரு அளவுமே கிடையாது. ஏதோ ஒன்று வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. சபரி எழுந்து எமோஷனல் ஆகிட்டாரு, சார் என்னுடைய கவசம் எது அப்படின்றது எனக்கு தெரியாமையே நான் வந்து தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது தப்பு அப்படின்ற மாதிரியும் புரிய வச்சுக்கிட்டாரு. ஸோ அது எல்லாமே அந்த இடத்துல ஓரளவு கொஞ்சம் அப்படியே அதிரி புதிரியாக போச்சு. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் கிட்ட வந்துட்டாங்க. எலிமினேஷனில் 2 பேராக சேவ் பண்ணிகிட்டே வந்து இறுதியாக திவாகர் வெளியேற்றப்பட்டார். திவாகரா கனியா அப்படின்ற பட்சத்தில் திவாகர் வெளியேற்றப்பட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கனியை இந்த வாரம் வெளியேற்றிட்டு அடுத்த வாரம் திவாகரை வெளியேற்றிருக்கலாம். பிகாஸ் ஆஃப் கனி வெளியே போயிருந்தா இந்த இடத்துல ஒரு பெரிய குரூப்பே உடஞ்சிடும். அதுக்கப்புறம் குரூப்பிசம்னே இருக்காது. இப்போவே மேக்ஸிமம் இல்லை, பட் கனி போயிட்டா சுத்தமாக அதை சொல்கிறதுக்கான வார்த்தை கூட இருக்காது. ஆனால் இந்த பக்கம் பார்வதியோட குரூப் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதோடைய குரூப்பிசம் ஓப்பனாக தெரிய வந்திருக்கும். அதனால் கனி வெளியே போயிருந்துருக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். திவாகர் வெளியே போகிறப்ப லைட்டாக வந்துட்டு ஃபீல் பண்ணார். பட் ஆனால் பார்வதி பயங்கரமாக கதறி 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 அழுதாங்க. அது மட்டும் இல்லை, திவாகர் வெளியே போகிறப்ப ரொம்ப ஓப்பனாக தான் சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஃபீல்லாம் ஆகலை, நான் 40 நாள் 60 நாள் 40 நாள் உள்ளே இருக்கலாம் தான் வந்தேன்,
சாரி 60 நாள் உள்ளே இருக்கலான்னு வந்தேன், 40 நாள் உள்ளே இருந்ததே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாயலாக சொல்லிட்டு தான் போனார். ஆனால் கதறி அழுதாங்க நம்மளுடைய பார்வதி. ஏன் திவாகர் வெளியே போகிறப்ப நம்ம வினோத் கூட லைட்டாக கண் கலக்கிட்டாரு, எஃப்ஜேவெல்லாம் பார்த்து ரொம்ப ஜாலியாக சொல்லிட்டு போனார். எப்படி எல்லாருக்குள்ளேயும் உள்ள சண்டை போட்டாரோ, ஆனால் வெளியே போகிறப்ப எல்லாருக்கூடையும் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வெளியே போயிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த ஒரு விஷயம் மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிடிச்சிருக்குங்க. உள்ளே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க, வெளியே போகிறப்ப எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்டாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிவ்யூவர்ஸு, வீடியோ பார்க்குறவங்க, மக்கள் தான் வந்துட்டு இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம். பட் அவங்க என்னவோ ரொம்ப கிளியராக தான் இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.